ஏங்க ஒவ்வொருத்தரும் போடுற ரீல்ஸை பார்த்தா நம்மளுக்கு எல்லாம் வந்து மன கஷ்டமா இருக்கு. அதனாலதான் நேத்து போட்ட வீடியோலயும் சொல்றோம், இன்னைக்கு போட்ட வீடியோலயும் சொல்றோம், இவங்களை சுத்தி இருக்கிற சொந்த பந்தங்கள் இவங்களை பத்திரமா பாத்துக்கோங்க. ஏன்னா இவங்களாம் வந்து கன உலகத்துக்கு போயிட்டாங்க, விஜய் கொடியேற்ற அளவுக்கு போயிட்டாங்க. 4ஆம் தேதி விஜய் தோத்துட்டாருன்ற நியூஸ் வந்தா இவங்க எந்தவித முயற்சியும் எடுக்கிறதுக்கு தயாரா இருப்பாங்க. அதனால தயவு செஞ்சு சொந்த பந்தங்கள்லாம் அவங்களை பாத்துக்கோங்கன்னு நாங்க சொல்லிருக்கோம். ஏன்னா நேத்து ஒரு ரீல்ஸ் பாக்குறேன், என் கண்ணில் படுத்து ஒரு ரீல்ஸ். அந்த ஒரு லேடி சொல்றாங்க, அடுத்த வாட்டி விஜய் அண்ணா ஆட்சிக்கு வராம ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்துட்டு அவ்வளவுதான், நானும் விஷத்தை சாப்பிடணும், என் குழந்தைங்களுக்கும் விஷத்தை தான் கொடுக்கணும். நம்ம விஜய் அண்ணாவை தவிர அடுத்த ஆட்சியில மு க ஸ்டாலின் எல்லாம் வந்து உட்காந்தாருனா நாங்களே பிள்ளைகளும் மருந்து ஊத்தி கொண்டுறோம், நாங்களும் மருந்து குடிச்சு செத்துறணும். இதெல்லாம் என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட்டுங்க? இது வரைக்கும் அரசியல் வாழ்க்கையில நீங்க இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்திருப்பீங்க? ஒரு லேடி சொல்லுது இத, எது அந்தமாவும் சாவாங்களாம், அந்த குழந்தைகளையும் மருந்து ஊத்தி சாவடிப்பாங்களாம். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறவங்களாம் ஆக்சுவலா அரெஸ்ட் பண்ணி உள்ள போடணுங்க. இவங்க ஏதோ பேசுறாங்கன்னு விட்டுறாங்க. பட் இந்த மாதிரி ஒரு லேடி பேசுறத பார்த்துட்டு நாளைக்கு பல லேடிஸ் பேச ஆரம்பிக்குதுங்க, நாளைக்கு பல குழந்தைகள் பேச ஆரம்பிக்குதுங்க. 18 வயசுக்கு மேல இருக்கிற இந்த தற்குறிகளே இப்படி இருக்கும்போது நாளைக்கு விஜய் தூண்டி விட்ட இந்த சின்னஞ்சிறுசுகள், என் மாமா தோத்து போயிட்டாரு, என் அம்மாவாலதான் தோத்து போனாரு, என் அப்பாவாலதான் தோத்து போனாரு, நான் இனிமேட்டு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சா என்ன ஆகுது? நான் இனிமேட்டு படிக்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சா என்ன ஆகுது? நான் இனிமேட்டு என் அப்பா அம்மா கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சா என்ன ஆகுது? இந்த விஜய் நொன்ன வந்து பாப்பாரா? நான் கேட்கிறேன். எல்லா குடும்பத்தையும் விஜய் நொன்ன வந்து பாப்பாரா? ஏன்னா அவர் குடும்பத்தையே பார்க்காதவர் இந்த விஜய் நொன்ன. ஏன்னா ஒண்ணுல இன்னொரு பொண்ணு பேசுது, அவங்க என்ன பேசுறாங்கன்னா அதுல சிரிப்புங்க. இவங்களை ஏன் தற்கொலைன்னு சொல்றோம்னு கேட்டுக்கோங்க. அதுல இன்னொரு லேடி பேசுறாங்க, எனக்கு உண்மையாலுமே எங்க வீட்டுக்காரர் செய்யற கொடுமை விஜய் கண்டிப்பா தட்டி கேட்கணும்னு ஆசை. இவங்களெல்லாம் ஏன் தற்கொலைன்னு சொல்றோம்னு இப்ப புரியுதா? எது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் பண்ற டார்ச்சர் எல்லாம் விஜய் அண்ணா வந்தாதான் தட்டி கேட்க முடியுமா? ஆனா விஜய் வீட்டிலேயே அவங்க பொண்டாட்டி விஜய் டார்ச்சர் பண்றாரு, என்ன காப்பாத்துங்க, துணை நடிகை வச்சுக்கின்னு ஊர் சுத்தி இருக்கிறாரு இந்த மனுஷன், என்ன கண்டுக்க மாட்டாரு அப்படின்னு யார் மனைவி அழுகுறான்னு பாத்தீங்கன்னா விஜய் மனைவி. அதாவது இவங்க எப்படி தன்னுடைய கணவன் டார்ச்சர் பண்றாருன்னு அழுகுறாங்களோ அதே மாதிரிதான் விஜய் டார்ச்சர் பண்றாரு அப்படின்னு விஜய் மனைவி அழுதுட்டு இருக்காங்க. விஜய் மனைவி டிவோர்ஸ் பெட்டிஷன் போட்டுருக்காங்க. ஆனா இவங்க யார் எதிர்பார்க்கறாங்கன்னா விஜய் தான் காப்பாத்து. விஜய் அவர் குடும்பத்தையே காப்பாத்தலடா, விஜய் அவர் பொண்டாட்டியே சரியா பாத்துக்கல, விஜய் அவன் பையனே சரியா பாத்துக்கல, விஜய் அவர் பொண்ணையே சரியா பாத்துக்கல, அவர் எங்க உன் குடும்ப கதையை பார்க்க போறாரு, அவர் எங்க உன் புருஷனை இது பண்ண போறாரு? புரியுதா? இது எப்படின்னா இந்த பாலுக்கு பாதுகாப்பா பூனையை வச்ச கதை இது. இவரே நம்பர் 1 டுபாகூர். இந்த நம்பர் 1 டுபாகூர் வந்து நம்ம குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்க போதா, அக்கா தங்கச்சிங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு தரப்போதா. எது? இந்த பூனை.